எங்க உங்க பொண்ணு? என்னோட தர்ம பத்துன்னு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கூப்பிடுங்க பார்க்கணும். பெத்த குழந்தை செத்த போது கொள்ளி வைக்க வாடான்னு கதறினேன். அப்ப வராதவனுக்கு அடிச்சு துரத்தின பொண்டாட்டி மேல அளவுக்கு மீறி பாசம் பொங்கிட்டு வருதா? பாத்தீங்களா உங்க வாயில உங்க பொண்ணு என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்க. மாமா, ஒதுட்டளவுல தான் என் மேல உங்களுக்கு வெறுப்பு, ஆனா உள்ளுக்குள்ள என் மேல ரொம்ப பாசம் இருக்கு மாமா. எனக்கு உண்மையில பாசமா? சி, நான் என் நரியன் கூட பக்கத்துல வச்சுக்கலாம். ஆனா உன்ன மாதிரி பணத்தாசை பிடிச்ச மிருகங்களை பார்த்தா கொண்ட இடத்துலயே சுட்டு தள்ளணும். ஏதோ என் மக உனக்கு கழுத்தை நீட்டினாங்கிற காரணத்துக்காக உன்னை உசுரோட விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா என்ன மாமா, ஏன் பொண்டாட்டியை நான் பார்க்க வந்தா என்னை கொலகில பண்றேன்னு மிரட்டுறீங்க? மாமா ஒரே ஒரு தடவை மாதவி கூடுங்க மாமா, நான் பார்த்துட்டு உடனே போயிடுறேன் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். மாதவி இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்கா. ஆமா மாமா, எதுக்கு அப்பப்போ மேலே பார்க்குறீங்க? கடவுளே, இந்த கடங்காரனை வெளியில கூட்டிட்டு போன்னு சொல்லி மேல பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இந்த கதைலாம் வேணாம் மாமா. மாதவி மேலே ரூம்ல இருக்கா. அவ இறங்கி கீழே வந்து எப்படியும் என்னை பார்த்துட்டு வந்தானே அப்பப்போ மேலே பார்க்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு நீங்களே காட்டி கொடுத்துட்டீங்க பார்த்தீங்களா? நான் மாதவியை பார்த்துட்டா. மாதவி மேலையும் இல்லை கீழையும் இல்லை. போட வெளியில. போக முடியாது. நான் மாதவியை பார்க்காம போக மாட்டேன். மாதவி நீ எதுக்கடா பார்க்கணும்? அவளை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்த போறான். அவளை பார்த்துட்டு கலெக்ஷன் பண்ணின்னு குடிக்க போறான். உனக்கு பணம் தானடா வேணும்? இந்த எடுத்து தொலை. இந்த பணத்தை பூரா எடுத்துட்டு போய் வயிறு முழுக்க ஃபுல்லாக கும்முன்னு குடிச்சிட்டு அங்கே உட்காந்து பிளான் பண்ணி இந்த சொத்து முழுவதும் எப்படி அபகரிக்கிறதுன்னு ஐடியாவோட வரவேல வந்து காட்டுறேன். குட் பை. போதும். போதும். ஐயோ, மெதுவாயா, பாத்து. தண்ணி குடி. யோ, என்ன அது? பாதியில கை கழுவிட்ட? போதும்மா. என்ன போதும்? பொறை ஏறினதுனால பாதியிலே வச்சுட்டியா? சாப்பிடும்போது எதையும் நினைக்காம சாப்பிட்டா தானே? நான் நினைச்சு பார்க்க எந்த ஞாபகம் என்கிட்ட மிச்சம் இல்லை. ஆனா என்ன நினைக்க, என்ன திட்ட இங்க யாருக்கு என் ஞாபகம் இருக்கோ தெரியல. ஏன் இப்படி பேசுற? ஆமா வள்ளி, எனக்கு இப்போ கடந்த காலம் எல்லாம் மறந்து போயிருந்தாலும் என்ன சுமந்தவளும் ஒரு பொண்ணு தானே. அந்த அம்மா தான் மகனை காணோன்னு கண்ணீர் விடலாம். தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த அப்பா என்ன தேடலாம். கூட பிறந்தவங்க, சொந்த பந்தங்க, பழகினவங்க எனக்காக காத்திருக்கலாம். ஆனா அண்ணா, அவங்க யாரையுமே நினைச்சு கூட பார்க்க முடியாம, யாரு சொந்த பந்தங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாம தனி மரமா உங்களுக்கு பாரமா வாழ்ந்துட்டு இருக்கனே. என்னையா பேசுற நீ? நீ இந்த வீட்ல யாருக்கும் பாரம் இல்ல. சொல்ல போனா நீங்க வந்தது நான் வரமாதான் நினைக்கிறேன். இந்த வனாந்தரத்துல எந்த வசந்த காலத்திலையும்
பூக்காத எத்தனையோ மரங்கள் இருக்கு. உன்னை பார்க்குற வரைக்கும் நானும் அப்படிதான் இருந்தேன். பார்த்த பிறகு அந்த மரங்களும் ஏதாவது ஒரு வசந்தத்துல பூக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. என்ன மாதிரி. மாமா, என்ன தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் யோசிக்காத ஒரு விஷயத்த இப்ப யோசிக்கிற மாப்ள. இது வரைக்கும் யோசிக்காத விஷயமா? அப்படி என்ன விஷயம்? மாப்ள, இது வரைக்கும் நான் குழந்தைன்னே நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு வள்ளியோட கல்யாண விஷயம். மாமா, எத்தனை வயசானாலும் பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு குழந்தைங்க தான். ஆனா இந்த உலகம் ஒத்துக்குமா? அதனால அவங்களுக்கு காலாகாலத்துல செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் அப்பப்ப செஞ்சிடணும். ஆமா, வள்ளிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா? வந்தவரையே அவளுக்கு பிடிச்சிருக்கிறப்ப நான் எங்க போய் புதுசா மாப்பிள்ளை பார்க்கறது? மாமா, ஆமா மாப்ள, வள்ளிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கணேஷ பிடிச்சிருக்கு. இது அவ வாயால அவர்கிட்ட சொன்னதை என் காதால கேட்டேன். இதுக்கு கணேஷ் என்ன பதில் சொன்னாரு? அவர் மனசுல என்ன இருக்குன்னு நாம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுல உங்களுக்கு சம்மதமா? என் சம்மதத்தை விட வள்ளியோட சந்தோஷம் தான் முக்கியம். அப்ப கவலையை விடுங்க மாமா, கணேச சம்மதிக்க வச்சிருவோம். ஏன் இப்படி குங்குமம் சதுரிச்சு? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன குழப்பறியா இல்ல நீ ஏன் குழம்பு இருக்கியா? சொல்லு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படி குங்குமத்தை செதற அடிச்சு நீ எனக்கு என்ன அறிகுறியை காட்ட வர? எதை சொல்ல வர? சொல்லு. இப்ப அவரு உயிரோட இருக்காரா இல்லையா? எனக்கு தீர்க்கமான முடிவை சொல்லுமா, சொல்லு. தேவி, ஏமா எனக்கு மட்டும் இப்படி நரக வேதனை? அவர் இருக்காரா இல்லையா? வருவாரா மாட்டாரா? நான் சுமங்கலியா அமங்கலியா? வாழணுமா வேண்டாமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையால செத்துட்டு இருக்கேம்மா நான். தேவி, உனக்கு ஏமா இந்த குழப்பம்? அதான் தெய்வம் விளக்க எரிய வச்சு உன் புருஷன் உயிரோட தான் இருக்கான்னு காட்டிடுச்சே. அதே தெய்வம் தான் இப்படி குங்குமத்தை செதறடிச்சு ஆபாச குணத்தை காட்டுதே. நான் எதை நம்புறது? என்ன செய்யறதுமா? நாம கை நழுவ விடுற காரியத்துக்கலாம் கடவுளை குத்தம் சொன்னா எப்படிம்மா? மனசு பதட்டமா இருக்கிறப்போ கை எந்த வேலையும் நிதானமா செய்யாது. உன்னோட புருஷன் உயிரோட தான் இருக்காருங்கிற நம்பிக்கை உனக்குள்ள தீர்க்கமா இருந்தாலும் உன் மனசோட ஏதோ ஒரு மூலையில அது உண்மையாங்கிற ஒரு சந்தேகம் ஓடிட்டே இருக்கும் போட்டிருக்கு. இல்லக்கா, நான் அப்படியெல்லாம் சந்தேகப்படல. விளக்கு எரிஞ்சதுக்கு பின்னாடி நான் முழு நம்பிக்கையோட தான் இருக்கேன். ஆனா இடையில ஏற்படுற இந்த அபச குணம் தான் மனசை சஞ்சலப்படுத்துது. தேவி, சஞ்சலம் வேணாம், சந்தேகம் வேணாம். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், உன் புருஷன் உயிரோட தான் இருக்கார். ஐயா, எனக்காக என் அம்மா மேல சத்தியம் பண்றீங்க? உண்மையை உண்மை நம்ப வைக்க யார் மேல வேணாலும் சத்தியம் பண்ணலாமா? இந்த குங்குமம் நிலைச்சாதான் ஏன் குங்குமம் நிலைக்கும். தேடி போன மூசா கண்டிப்பா உன் புருஷன் கூட தான் வருவான். கவலைப்படாதம்மா. வாமா. நான் இங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கல, எங்கேயே வந்து தலை வர்ற? வேற எங்கேயாவது போய் வாரடி. உனக்கு வேணா நீ வேற எங்கேயாவது போ, நான் இங்க தான் இருப்பேன். ஏய், நீ போ.
என்னடா பசங்களா, இன்னைக்கு சண்டே, நீங்க 2 பேரும் வெளியில எங்கேயும் போலியா? இல்லப்பா, வீட்ல தான் இருப்போம். ஏன்பா, நீங்க எங்கேயாவது வெளியே கூட்டு போறீங்களா? டேய், என்ன மாட்டி விடாதடா. நான் எப்படி உங்களை வெளியில கூட்டிட்டு போக முடியும்? நான் டியூட்டிக்கு போய் ஆகணும். அதானே பார்த்தேன். நீங்களாவது டியூட்டியை மிஸ் பண்றதாவது. கிளம்புங்க கிளம்புங்க. கிளம்பி எங்கடா போக சொல்ற? அப்பாவை டியூட்டிக்கு கிளம்ப சொல்றேன். நீ சொல்லிதான் இத்தனை நாள் டியூட்டி கிளம்பிட்டு இருந்தாராக்கும். இவங்களை நான் வெளியில கூட்டிட்டு போவேன்னு எதிர்பார்த்தானுங்க. அது இல்லைன்னு தெரிஞ்சதும் என்ன டியூட்டிக்கு கிளம்ப சொல்றானுங்க. ஆமா, கூடியோட நீ எங்க கிளம்பிட்ட? நான் ஏன் டியூட்டிக்கு போறேன்? காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு. ஆமாமா, நான் போய் வாங்கிட்டு வரேம்மா. யாரு, நீயா? ஆமா, ஏன் எனக்கு போய் வாங்க தெரியாதா? முதல்ல நல்லா படிச்சு பட்டம் வாங்கு. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, ப்ளீஸ்மா, நாங்க 2 பேர் போய் வாங்கிட்டு வரோம்மா. சொன்னா கேட்க மாட்டீங்க. விடு கணக்கு, பசங்க போய் வாங்கிட்டு வரட்டும். என்னங்க, இவங்க சின்ன பிள்ளைங்க. இவங்க போய் எப்படி பேரம் பேசி வாங்கிட்டு வருவாங்க? சின்ன பிள்ளைங்க இப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா எங்களுக்கு வெளி உலகம் எப்படி தெரியும்? நாங்களும் 4 இடத்துக்கு போய் 4 விஷயங்களை தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்கு. கணக்கு, உன் பொண்ணு உன்ன மாதிரி இல்ல. இந்த வயசுலயே பல கின்னஸ் சாதனைகளை பண்ணிருக்கிறா. 4 பசங்களோட காட்டுக்கு போய் அங்க பல மந்திரவாதிகளை ஜெயிச்சிருக்கிறா. ஒரு பெரிய புதையலை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிறா. இவளை நம்பி கப்பலை வாங்குறதுக்கே அனுப்பலாம். நீ என்னடான்னா காய்கறி வாங்கிட்டு வர சொல்றதுக்கு யோசிக்கிற. முதல்ல அந்த பையையும் பணத்தையும் பசங்க கிட்ட கொடு. இதுங்க இன்னைக்கு போய் அந்த காய்கறி மார்க்கெட்டை தலைகீழ ஆக்கிட்டு வரட்டும். வரண்டா கௌதம், வர கௌரி. உங்க அப்பா எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்றாருன்னு ரொம்ப ஆடாதீங்க. இந்த கூடையில லிஸ்ட் இருக்கு. இந்தாங்க பணம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேமா, வாடா கௌதம். பாய் பாய். இவங்களை நினைச்சா ஒரு பக்கம் பெருமையா தான் இருக்கு. சின்ன வயசுங்கிறதுனால பயப்பட வேண்டியதா இருக்கு. கௌரி, போனோனே எனக்கு ஒரு சாக்லேட் தரணும். டி அலையாதடா, அத வாங்கி தரேன் சொல்றேன்ல. இல்ல, மறந்துடுவியோன்னு நினைச்சேன். நான் ஒண்ணு மறக்க மாட்டேன். கௌரி, இன்னொன்னு வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு போதும். அப்ப எனக்கு வாங்கிட்டு வரேன். டேய், இப்பவே ரொம்ப டைம் ஆச்சு. இதுக்கு மேல எங்கேயும் போக வேணாம். நம்ம சீக்கிரம் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம். ஆமா, வெண்டைக்காய் என்ன விலையாகுது? 20 ரூபா சார். இதுக்கெல்லாம் ஏன் சார் நீங்கள் வரணும்? அமல்ராஜ், கீரை காய்கறி எல்லாம் நான் நேரம் வந்து வாங்கினா தான் எனக்கு திருப்தி. இந்தப்பா, ஒரு 1/2 கிலோ போடு. பாத்தியாடா, இனிமே எப்பவும் வாங்கும்போது வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்கணும். அப்ப தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்கணுமா? ரொம்ப ஓவரா பேசாம அவர் வாங்குறத பாரு. அவரைக்காய் பிஞ்சா இருக்காப்பா? இருக்கு சார். இந்தா, இது ஒரு 1/2 கிலோ போடு. பாத்தியாடா, இந்த மாதிரி தான் அவரைக்காவை புடிச்சு பார்த்து வாங்கணும். இப்பதான் அவரைக்காயை வாங்க போறது இல்லல, முருங்கைக்காயை எப்படி வாங்கணும்னு யோசி. டேய் கௌதம், உனக்கு பிடிச்ச விஷயம் தான். அமல்ராஜ், சொல்லுங்க சார். கேரட் ஊட்டியா கொடைக்கானலா? ஊட்டி கேரட் சார். அப்படியா? நல்லா இருக்குங்கிற? ஆமாம் சார். சரி. ஏய் கௌரி, கேரட்டை பார்த்து வாங்க கூடாது போல இருக்கு, கேட்டு வாங்கணும். டேய் கௌதம், உனக்கு விளையாட்டு ரொம்ப அதிகமா போச்சு. வாயை மூடிட்டு உட்காரு, சரியா? அமல்ராஜ், என்ன சார்? புதினா இன்னைக்கு வந்தது தானே? ஆமாம் சார், காலைல வந்தது தான். வாடி வதங்கிருக்கப்பா. வெயில் அடிக்குது இல்லை சார்? எவ்வளோ ஆகுது? 40 ரூபா சார். கௌரி, இனிமே நம்ம ஷாப்புக்கு வரும்போது பணத்தை பர்ஸ்ல தான் வச்சுட்டு வரணும், கையில எடுத்துட்டு வரக்கூடாது. அப்பதான் பாதுகாப்பா இருக்கும். இது எவ்வளவுப்பா? பிரெட் பாக்கெட்டா சார்? 10 ரூபா சார். 10? ஆமாம் சார்.
இந்தா சரியா போச்சுல்ல? சரியா போச்சு சார். சரி, வரேன் அமர்ராஜ். வாங்க சார். சரி கௌதம், வா கடைக்கு போலாம். அங்கிள், ஆ இந்த லிஸ்ட்ல இருக்கிறத போடுங்க. கொடுமா.